ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். ஸோ இப்போ தேர்தல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற போட்டி இருக்குது. அதே மாதிரி 3வது இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு போட்டியும் இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷனில் நான் பார்த்த ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா 2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே மீடியா ஃபுல்லாக பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் இந்த விஷயங்கள் சார் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கட்சி ஜெயிக்குமா, அந்த கட்சி ஜெயிக்குமா, இவங்களுக்கு எவ்வளோ % ஓட்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ % ஓட்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பேஸ்டாக தான் ஒரு 2 இயர்ஸாக நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கட்சிகளும் அது சார்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? யூனிக் எலெக்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிற எலெக்ஷன் தான் இதுவும். ஒரே ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்னா, புதுசாக வந்த ஒரு பிளேயர் 2 வருஷம் தான் அவர் அரசியலுக்கு வந்து ஆகுது. அவரை மையமாக வச்சு தான் இந்த எலெக்ஷன் சுழலுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். விஜய் தான் இந்த எலெக்ஷனோட ஹீரோ. ஏன் இப்படி ஹீரோன்னு சொல்கிறீங்க, சென்ட்ரிக்ன்றீங்க? ஹீரோ சென்ட்ரிக்னா ஏன்னா எல்லாரும் வந்து அதை மையமாக வச்சு தான் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறாங்க. 2 பார்ட்டிஸும், போத் டிஎம்கே அலைன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ், என்டிஏ அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ரஸ். அங்கே பாருங்கள், இந்தியா பிளாக்ன்றது தமிழ்நாட்டில் அது இந்தியா பிளாக் கிடையாது. அது வந்து செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், எஸ்பிஏ. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்டிஏ தான் அது வந்து. ஸோ 2 பேருமே வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க யாரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. குறிப்பாக திமுக வந்து விஜய் வந்து மத்தியானம் சர்ச்சுக்கு போகிறாருன்னு நியூஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருதுன்னா 12:30 மணிக்கே பாதிரியாரை கூப்பிட்டு பார்க்குறாரு ஸ்டாலின். வீட்டில் பாதிரியாருங்க, பிஷப்புங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாரு. இதை விஜய் வந்து கழுத்தை சுற்றி துண்டை போடுறாருன்னா இவங்களும் கழுத்தை சுற்றி துண்டை போடுறாங்க. விஜய் ரேம்பில் நடக்கிறாருன்னா இவங்களும் விஜய் ரேம்பில் நடக்கிறாங்க. இது வந்து 1000 உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றதெல்லாம் வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும். அவர் ஆட்சியை பிடிப்பாருன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அறவே இல்லை என்று தான் நான் கணிக்கிறேன். பட் இது விஜயை மையமாக வச்சு சொல்கிற எலெக்ஷன் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் வேணாம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அனுபவம். நம்ம நேரில் தெருவில் போகிறோம், கேட்குறோம் அப்படின்னா 10 பேரை கேட்டால் 7 பேராவது நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். அவன் போடுவானோ போட மாட்டானோ சொல்கிறான். அது போட்டால் நாடு விளங்குமானா அது வேறு கேள்வி. பட் திஸ் இஸ் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா மாதிரி இது ஆகி போயிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். வி கேன் சே திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ மாஸ் ஹிஸ்டீரியா அண்டர் ஸ்டெராய்ட்ஸுங்கிறார் ஒருத்தர். அது இன்னும் ரொம்ப நகைச்சுவையாக தான் இருக்குது. பட் இது எதனால் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ வேக்கப் கால் ஃபார் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். 2 பேருக்கும், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்குமான ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கேவும் ஏடிஎம்கேயும் விட மோசமாக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதில் எந்த சந்தேகம் வேணும். இந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸி இது வந்து 30 years பிஃபோர் தீசு கிள்ளிவளவன் ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் தான், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பொலிட்டிக்கல் பிரைன்ஸ், ரொம்ப லோ ப்ரொஃபைல் மேன். வாழப்பாடி ராமமூர்த்தி டிஎன்சிஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் தான் அறிக்கைகள்லாம் எழுதுவார். ஓல்டு ஸ்கூல் திராவிடியன் ஸ்கூல்லேருந்து வந்தவர், பெரியார் அண்ணாதுரை கிட்டேருந்து வந்தவர். அவர் ரொம்ப தெளிவாக அந்த காலத்தில் சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, 94-95 ஜெயலலிதா வாஸ் ஆன் ரேம்பேஜ் ஃபஸ்ட்டு பீரியடில். ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான மாற்று அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3-4 தடவை சொன்னார். ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான மாற்று ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் விட மோசமானதாக இருக்கும். இவங்க 2 பேரையும் மக்கள் கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னாரு. திமுகவுக்கும் அண்ணா திமுகவான மாற்று நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்சியத்துக்கு எதிராக இருக்கு சார். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் மாதிரி. சேஞ்ச் இஸ் டுவர்ட்ஸ் வாட்? இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம்ல, கலைஞர்கிட்ட இருந்த ஒரு டெக்கரமோ, அட்லீஸ்ட் ஜெயலலிதா கிட்டே இருந்த ஒரு கிரேஸ்ஃபுல்னஸோ இன்றைக்கி இருக்க 2 பேர்கிட்டையும் இல்லை. எடப்பாடிக்கிட்டையும் இல்லை, ஸ்டாலின்கிட்டையும் இல்லை. ஸ்டாலின்கிட்டையும் எடப்பாடிக்கிட்டையும் இருக்கக்கூடிய சோ கால்டு கிரேஸ்ஃபுல்னஸ் அண்ட் வாட் யூ கால் பொலிட்டிக்கல் டீசன்சி விஜய் கிட்ட கிடையாது. திஸ் a fact. See the behavior of the crowd is a phenomena, no doubt about it. But this is heading for where? இது என்னது இது? அவர் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறார். தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது மீடியா நாட் அலவுட். அதை விட கொடுமை கேப்ரியல், தேர்தல் அறிக்கை வெளியிடுற ஃபங்க்ஷனில் மீடியா நாட் அலவுடுன்றத மீடியா ரெஜிஸ்டர் பண்ண மறுக்குது. கோபமும் படலை. மீடியாவுக்கு கோபமும் இல்லை, சூடு சொர்ணையும் இல்லை. தமிழ்நாட்டு மீடியாவுக்கு அவர் உங்களை கூப்பிடலை,
கேட்டால் அவங்க ஆளுங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களை கூப்பிடலையான்றாங்க. டாச் கோரமண்டல் ஹோட்டலில் பால் ரூமில் நடக்குது அந்த ஃபங்க்ஷனு, ஒரு 800 பீப்புள் கேதர்டு. மீடியா வந்து டாச் கோரமண்டல் ஹோட்டலோட அண்டர் கிரவுண்டில் இருக்க கார் பார்க்கிங்கில் ஒரு டேபிள் 4 சேரை போட்டு ஸ்க்ரீனை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். திஸ் இஸ் நியூ நார்மல். மோடி கொடுக்குறது இல்லை, ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறது இல்லை. அதாவது இல்லை, ஒரு விஷயம் இருக்குது, மோடிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா மோடியும் ஸ்டாலினும் அந்த ஹால் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டேஜ் மேனேஜ்டு இன்டர்வியூஸ் இருக்குது. மோடிக்கு வந்து எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு தோதான ஜேர்னலிஸ்ட்டுங்க வந்து மோடி இன்டர்வியூ பண்ணுவாங்க. ப்ரெஸ் உட்காரல, ப்ரெஸ் மீட் ஒரே ஒரு தடவை அமித்ஷாவோட உட்காந்தார், அப்போ கூட பேசல அப்படின்ட்டு பேசல. அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. ஸ்டாலின் 1-2 ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, ஆனால் அவரும் பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. இப்போ ஸ்டாலினோட ப்ரெஸ் மீட்டு சேனல்ஸுக்கு சன் டிவிக்கு அன்னைக்கு கொடுத்தது, பே அண்ட் ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ஜேர்னலிஸ்டிக் இன்டர்வியூஸ் எதுவுமே கிடையாது. சன் டிவியில் கொடுத்த இன்டர்வியூலாம் ஜேர்னலிஸ்டிக் இன்டர்வியூவே கிடையாது. அது என்ன இன்டர்வியூ அது? அதை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கான ஸ்பேஸே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் விஜய் மாதிரி மீடியாவே பார்க்காம இருக்கலாம், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்படித்தான் இந்த இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து ஸ்டாலின் கொடுத்த இன்டர்வியூஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விஜய்க்கு வந்து விஜய் இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கிறதுல தப்பே இல்லை. இட்ஸ் ஆஸ் குட் அஸ் நாட் கிவிங். விஜயும் ஸ்டாலினும் ஒன்று தான். அதில் வந்து உங்களுக்கு உங்களை இன்டர்வியூட அர்த்தம் என்ன? ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்கணும். எல்லாமே சாஃப்ட் கொஸ்டின்ஸ்னால் எதுக்கு இன்டர்வியூ? இட் டசன்ட். அதில் எடப்பாடி இஸ் மச் பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. தெர் ஆர் மெனி ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ சின்ன ஒரு கேள்வி மட்டும் இல்லை, ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். இப்போ கரண் தாப்பர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆமாம். ஸோ அந்த காலத்தில் ஒரு லீடர் கரண் தாப்பர் கூட போய் உட்காடுறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்? ஏன்னா தெரியும் கரண் தாப்பர் டஃபாக தான் கேட்க போகிறாருன்னு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஏன்னா அந்த காலத்தில் டிவி ஒரு 4 டிவி தான் இருக்கும், கரண் தாப்பர் டாப். அதை தாண்டி என்ன எக்ஸ்பெக்டேஷனோட அந்த லீடர்ஸ் போய் உட்காருவாங்க அந்த காலத்தில்? அவங்களுக்கு என்னென்னா இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தன் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்கள் மீடியாவை எதிர்கொள்வாங்க. கரண் தாப்பரை எத்தனையோ லீடர்ஸ் பார்த்தாங்க. மோடி வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு எந்திரிச்சு போனால் கூட வந்து, ஜெயலலிதா வந்து தேங்க்யூ வெரி மச்னு எந்திரிச்சு போனால் கூட வந்து ஸ்டில் வந்து ஒன் கேன் அப்ரிஷியேட் தம். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் இருந்தது. அந்த ஒரு கரண் தாப்பரை ஜெயலலிதா ஹேண்டில் பண்ணதை தவிர வேறு எவ்வளவோ இன்டர்வியூஸ் இருக்குது. அதில் ஜெயலலிதா வந்து ஹேண்டில்டு மீடியா பியூட்டிஃபுல்லி. வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு ஜெயலலிதா. அவங்க வந்து கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ்லேயும் 1-to-1லையும் வந்து ஷி ஹஸ் ஸ்கோர்டு மெனி பாயிண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா வந்து நீங்கள் வந்து பின் டவுன் பண்ண முடியாது. ஷி ஹேஸ் நாலேஜ், ஷி ஹேஸ் அரகன்ஸ், ஷி ஹேஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், ஷி நோஸ் வாட் இஸ் ஹர் பாலிட்டிக்ஸ் இஸ். மோடி வந்து வேறு கேட்டகரி, ஐ அக்ரி. பட் ஜெயலலிதா வந்து இவங்களோட ஒப்பிட முடியாது. இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஷி ஹஸ் சேஞ்ச்டு. அது எஸ்பெஷலி ஆஃப்டர் கன்விக்ஷன் ஷி வெண்ட் இன்டு எ ஷெல். கலைஞர் சொல்லவே தேவையில்லை, டார்லிங் ஆஃப் த மாசஸ். யூ கேன் ஆஸ்க் எவ்ரி திங் அண்டர் த சன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் தவிர அப்போ கூட கனிமொழி அரெஸ்ட் பண்ணப்போ கூட வந்து மீடியா கிட்ட பேசினார், அழுதார். தட்ஸ் ரொம்ப 1 in a million பாலிட்டிஷியன் அது. ஏன்னா அவருக்கு தம் மேலே நம்பிக்கை இருந்தது. இப்போ இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? நீங்கள் ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ் தான் கேட்பீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்டனா, அதுக்கு எதுக்கு இன்டர்வியூ? அது விஜய் மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கிறதும், உங்களை கஜோல் பண்ணி உங்களை குஷிப்படுத்துகிற கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும்னா அது இன்டர்வியூ இல்லை. அதை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் டஃப்பான ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் அவர் முன்னாடி உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்கன்னா மக்கள்கிட்ட சில செய்திகளை கொண்டு போகணுன்றதுக்காக தலைவர்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுக்கு ஏன் அது தேவையில்லையா? தேவையில்லை. அவங்க இன்னொன்று ஏன் தேவையில்லைன்னா, ஒரு வழி பாதையாக அது போயிடுச்சு. அன்றைக்கி வந்து மக்களை அடைவதற்கு மீடியா தேவைப்பட்டது. இன்றைக்கி வந்து மீடியா தேவையே இல்லை. இன்றைக்கி இது இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷன். எதுக்கு வந்து விஜய் வந்து மீடியாவே எனக்கு வேணான்றாரு? விஜய் எடுத்துப்போமே, வேறு எந்த பாலிட்டிஷியனை விட விஜயோட பிஹேவியர்ன்றது இஸ் அ கிளாசிக் கேஸ் ஸ்டடி. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்காம ஒருத்தன் எப்படி பொலிட்டிஷியனாக இருக்க முடியும்? இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு வேணாம், நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் மீடியாவோட, த்ரூ இன்ஸ்டாகிராம் நான் பண்ணுறேன், த்ரூ சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் நான் போடுறேன், நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன், வீடியோஸ் போடுறேன். கரூர் இன்சிடென்ட் நடக்குது, மைக்கை போடுறாங்க, தட்டி விட்டுட்டு போகிறாரு, கிட்டே போகல, 4 நாள் பொறுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. இவ்வளோதான் நான் சொல்கிறது தான். இது ஒரு வழி பாதை. நான் அந்த ஆடியன்ஸ்க்கு தான் சொல்கிறேன், நீ எனக்கு வேணாம்.
இப்போ நீங்க சொல்ற இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எனக்கு டேஞ்சரஸ். எனக்கு இன்னும் தப்பு இல்லைன்னு தோணுது, டேஞ்சரஸ்னு எனக்கு தோணல. ஏன் நான் சொல்றேன்னா, ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மீடியாவை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு. இன்னைக்கு தலைவர்களுக்கு தேவையில்லை, அப்புறம் எதுக்கு அவங்க போய் சந்திக்கணும்? தேவையின் அடிப்படையில் அன்னைக்கு சந்திக்கிறாங்க, இன்னைக்கு தேவையே இல்லையே, எதுக்கு அப்புறம் பழைய சம்பிரதாயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்? இல்லை, எப்படி பார்ப்பது ரொம்ப தவறு. அதாவது வந்து அவங்க வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக மட்டுமே அவங்க பண்ணாங்கன்றது கலைஞரோ ஜெயலலிதாவோ தவறான பார்வை. அது அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹோல் எக்ஸசைஸ். நீங்கள் மக்களை எப்படி ரீச் பண்ணுவீங்க? இன்ட்ராக்ஷன் இருக்கணும்ல. மீடியாவோட பேசுறதுன்றது ஒரு பாலிட்டிஷியனுக்கு ஒய் வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அ பாலிட்டிஷியன் டு அட்ரஸ் மீடியா. ஒரு பத்திரிக்கை, ஒரு அரசியல்வாதி மீடியாவோட தொடர்ந்து என்கேஜ்மெண்ட்டில் இருக்கணும்னு நம்ம ஏன் வலியுறுத்துகிறோம்? ஏன்னா நீ சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு வர, என்னை ஆளணும்னு வர. ஆளணும்னு நீ வரீன்னா வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் நீ தான் டிசைட் பண்ணுற. தட் இஸ் பாலிடிக்ஸ். A politician is the one who decides everything because he is the head of the policy making. கொள்கைகள் வகுக்கிறாங்க. அதனால தான் நம்ம எம்எல்ஏ எம்பிஸ்க்கு வந்து பாலிசி மேக்கர்ஸ்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். லா மேக்கர்ஸ் நம்ம எம்எல்ஏ எம்பிஸ்க்கு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எம்எல்ஏ எம்பிஸை பற்றி ஃபாரின் மீடியா எழுதும்போது இந்தியன் லா மேக்கர்ஸ் தான் எழுதுகிறோம். ஏன்னா அவங்க தான் சட்டங்களை ஏற்றுறாங்க. அந்த சட்டங்களை ஏற்றக்கூடிய அமைப்பின் தலைவராக இருப்பவர் தான் முதலமைச்சர், பிரதமர். அவர்கள் இந்த வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் டிசைட் பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ் இஸ் எவ்ரிதிங். எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது ஒரு பாலிடிக்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சிஸ்டத்துலேருந்து விலகி இருக்கான். அவன் சிஸ்டத்துலேருந்து விலகிறத வந்து தட் பர்டிகுலர் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் அலோவ் பண்ணுது. இவன் போயிட்டானா நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை சாதிச்சுக்கலாம், விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். பொலிட்டிக்கலாக இருக்கிறதுன்றதே ஒரு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு தான், விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். அப்போ சமூகத்தோட கை குலுக்கிக்கிட்டு நான் எழுத வரேன் அல்லது வந்து அரசியல் பண்ண வரேன். அரசியல்வாதின்றவன் வந்து அவன் எவ்வளோ தான் அயோக்கியனாவோ கெட்டவனாக இருந்தாலும் அவன் தான் சட்டங்களை இயற்றுறான், அவன் தான் நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கிறான், எல்லா வாழ்க்கையோட அனைத்து துறைகளையுமே. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்க ஒருத்தி எப்படி வந்து நான் மீடியா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கலாம், ஒரு ரைட்டர் இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கலாம், ஏன் ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கலாம், ஒரு லாயர் இருக்கலாம், ஈவன் ஒரு டாக்டர், பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கலாம். பட் ஒரு அரசியல்வாதி, நாட்டை ஆளப்போகிறவள், நம்முடைய சட்டங்களை ஏற்றக்கூடியவங்க, நம்ம தலைவிதியை தீர்மானிக்கிறாங்க, நாட்டின் தலைவிதி அனைத்து துறைகளையும். அவங்க வந்து மீடியா கிட்ட பேச மாட்டேன்ற இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில் என்ன நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதும் மக்களுக்கு தெரிய போகிறதில்ல. மன் கி பாத்னு 12 வருஷமாக மோடி பேசிகிட்டு இருக்காரு, அது ஒரு வழி பாதி, அது திரும்ப நீ கேட்க முடியாதுல்ல. அங்கே தான் ஆக்சுவலாக மீடியாவோட ரோல் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா லீடர்ஸ் வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்போ அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு. மக்கள் அவங்கள நோக்கி கேள்வி கேட்கறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ மீடியா வழியாக மக்கள் கேள்வி கேட்கலாம் த்ரூ மீடியா. கரண் தாப்பர் மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாருன்னா மக்களோட கேள்வி கேட்குறாரு. கரண் தாப்பர் வந்து ஜெயலலிதாவை இன்டர்வியூ பண்ணார், அது அந்த அம்மா அவர் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்லாம் வந்து இவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஒரு இஷ்யூ தானே மோடி அதே மாதிரி. ஏன் கரண் தாப்பர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸை வந்து இன்டர்வியூ பண்ண இவங்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? Will anybody in today's politics has the guts to give interview to Karan Thapar? அதே அவனை பேச மாட்டேன்றான். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உங்களால் அட்ரஸ் பண்ண முடியலையே. அப்போ உங்களுக்கு வந்து விஜயை சொல்கிறதுக்கான ஒரு தார்மீக தகுதி இந்த அரசியல்வாதிகள் யாருக்குமே இல்லையே. இப்போ விஜய் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றீங்க. இப்போ ஸ்டாலின் வந்து எவ்வளோ தூரம் ப்ரெஸ்ஸை பார்த்தாரு? அந்த கேள்வி வருது இல்லை. உதயநிதி எத்தனை தூரம் ப்ரெஸ்ஸை பார்த்தாரு? அவங்க தான் சிஎம், டெப்டி சிஎம். ஹார்ட் ஹிட்டிங் கொஸ்டின்ஸை 2 பேரும் எதிர்கொண்டு இருக்காங்களா? இல்லையே. ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறது கூட ஓகே, ப்ரெஸ்ஸை பார்க்குறன்ற பேரில் ஃப்ரெண்ட்லி ப்ரெஸ்ஸை உங்களுக்கு எது மாதிரி ரொம்ப டேஞ்சர். அது இன்னும் டேஞ்சர். ப்ரெஸ்ஸையே உங்களுக்கு எது மாதிரி மாற்றிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டீங்கல்ல. இப்போ போன வருஷம் வந்து 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு 5ஆவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், 100கணக்கான பத்திரிகையாளர்களை அழைத்து ஒரு 4 மணி நேரம் கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், போலீஸ் டிஜிபி, கமிஷனர் எல்லாம் வந்து உரையாடினாங்க. முதலமைச்சர் பேசினார். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையும் கை குலுக்கினார். மதிய உணவு பரிமாறப்பட்டது, எல்லாம் கரெக்ட். பட் தேர் வாஸ் நோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் அரசுக்கு உங்கள் சஜஷனை சொல்லுங்கன்றாங்க. எல்லாரும் மைக்கை பிடிச்சி சஜஷன் சொல்கிறாங்க. இது கேள்விப்பட்டப்போ வந்து ஐ ஃபெல்ட் அஷேம்டு. நான் உண்மையிலே வெக்கப்பட்டேன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை இல்லை, அது உன் வேலை இல்லை. உன் ரோலே மாறுது. அதில் என்ன பண்ணுது கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளவராக கன்னிங்காக, தே ஆர் மேக்கிங் மீடியா ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப்
தேர் பிஸ்னஸ். மீடியா வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கம் இல்லை. ஆனால் ப்ரிசைஸ்லி அதை தான் வந்து கவர்மெண்ட் அச்சீவ் பண்ண நினைக்குது. ஒரு 3 பெரிய ஜேர்னலிஸ்ட்டுங்களை, ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர், அப்புறம் இன்னொரு ரெசிடென்ட் எடிட்டரு, அப்புறம் இன்னொரு தொலைக்காட்சியில் யாரோ ஒரு பெரிய ஆள், இவங்களெல்லாம் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவாக அவங்கள வந்து மேடையில் பேச வைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள்லாம் ஆலோசனை சொல்லுங்கன்றாங்க. ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை இல்லை. ஒருத்தர் கூட அதை அப்ஜெக்ட் பண்ணலை. இதுக்கு நீங்கள் பார்க்காமலே இருக்கலாம். கம்ப்ளீட்டாக விஜயோட ஆட்டிடியூட் இஸ் மச் பெட்டர் தேன் திஸ். அடுத்து இன்னொரு விஷயம் சார், இப்போ இது வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு இன்னமும் அது டிஎம்கே சென்ட்ரிக் எலெக்ஷன் இல்லைனா ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியலில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏடிஎம்கே பேசுகிறாங்க, டிவிகே பேசுகிறாங்க, என்டிகே பேசுகிறாங்க, பிஜேபி பேசுகிறாங்க. திமுக பார்த்தா நடுவில் சென்ட்ரல் இருக்காங்க. எல்லாருமே திமுக எதிர்ப்பு அரசியலை வந்து சுற்றி இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது ஒன்று. ரெண்டாவது, மீடியா நரேட்டிவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தோம்னா எலெக்ஷன் பேஸ்ட் டிபேட்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் பேஸ்ட் டிபேட்னு வரும்போது திமுக தான் டாப்னு எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பார்க்குறது நரேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. டிஎம்கே சென்டரில் இருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷனை பார்க்கும்போதும் எல்லா கட்சிகளும் டிஎம்கே தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் பார்க்கணும், என்னமோ அது டிஎம்கே சென்ட்ரிக் ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி தான் எனக்கு படுது. ஐ திங்க் சேலஞ்சர்ன்ற முறையில் நான் பேசுகிறேன். விஜய் வந்து விஜயோட அரைவலால், விஜயோட வருகையால் வந்து இந்த பார்ட்டிஸ், எஸ்பெஷலி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகள்னால் இவங்க 2 பேர் தான். ஒருத்தர் பதவியில் இருக்காங்க, ஒருத்தர் வர வாய்ப்புள்ளவங்களா இருக்காங்க. திமுக தக்க வச்சுக்க போதா அல்லது ஏடிஎம்கே வரப்போதான்றது 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கணும் நமக்கு. டிஎம்கே ஹஸ் ஃபேர் சான்சஸ் ஆஃப் ரிட்டைனிங் பவர், அதில் சந்தேகமே இல்லை. பட் நான் எந்த ஆங்கிளில் வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 இயர்ஸ் தான் ஆகுது அரசியலுக்கு வந்து. ஃபஸ்ட்டு டைம் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடியவர் தான் வந்து இந்த 2 பார்ட்டிஸையுமே இன்றைக்கி பாடாப்படுத்துகிறார். அவங்களோட எல்லா டைனமிக்ஸும், அவங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும், அவங்களோட எல்லா விதமான திட்டங்களும், ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஆஃப் தீஸ் 2 பார்ட்டிஸ், எஸ்பெஷலி டிஎம்கே, அது விஜய் சென்ட்ரிக்காகவே இருக்குது. விஜய் அதை பண்ணார்னா நம்ம இதை பண்ணணும், விஜய்க்கு இங்கே போகிறோம் நம்ம அங்கே போகணும். 2 கான்ஸ்டுவன்சிஸில் வந்து விஜயோட சான்சஸை சாபட்டாச் பண்ணுறதுக்கு கற்பனை கட்டாத அளவுக்கு பணம் விளையாடி இருக்குது. கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு வந்து money has been flown into these 2 constituencies to defeat விஜய். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுத்துட்டாங்க. 2 பேரும் கொடுக்குறாங்க, யாருமே கண்டுக்கல. முதலாம் ஒரு சைடு கொடுக்குறான்னு இன்னொரு சைடு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நவ் இட் இஸ் ஃப்ளோ ஃபார் ஆல். இப்போ கூட ஃபோன் வந்து பார்த்தீங்களே, த்ரூ அவுட் தமிழ்நாடு பாஸ்ட் 48 hours, எஸ்பெஷலி பாஸ்ட் 24 hours வந்து மணி இஸ் ஃப்ளோயிங் லைக் கேஞ்சஸ். கங்கை வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் மாற்றி கொடுக்குறாங்க. அவன் 1000 கொடுத்துருப்பானா, இவன் 1500, 1500 கொடுத்தோம்னா 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஈவன் த ரூரல் சைடு, கடைக்கோடி கிராமம் வரைக்கும் விளையாடிட்டு இருக்குது. ஃப்ரம் சிட்டிஸ், ஃப்ரம் மெகா சிட்டிஸ் டு சிட்டிஸ் டு செமி அர்பன் ஏரியாஸ், ஃப்ரம் செமி அர்பன் ஏரியாஸ் டு ரூரல் ஏரியாஸ் டு லோயஸ்ட் எப் ஆஃப் அவர் வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் வரைக்கும் பணம் வந்து இட்ஸ் ஃப்ளோயிங் லைக் எனிதிங். இப்போ இது வந்து ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷனா விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் கேட்டேன்னா, ஐ ஸ்டில் ஃபீல் இட்ஸ் விஜய் சென்ட்ரிக். ஏன்னா ஸ்டாலின் வரக்கூடாது, திமுக எதிரான ஓட்டுகளை பிரிச்சுக்கிறதுக்கு இவங்க அத்தனை பேரும் இப்போ என்டிஏ அண்ட் விஜய் அண்ட் சீமான் ஃபைட்டிங் ஃபார் விஜய் திமுக தோக்கணுன்றதுக்காக இவங்க ஃபைட். எல்லாருக்கும் காமன் எனிமி ரூலிங் பார்ட்டி தான் அவங்களுக்கு. பட் இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுலையும் ஓவராலாக இவங்களோட பிஹேவியரையும் யாரை சுற்றி இருக்குது, எஸ்பெஷலி த ரூலிங் பார்ட்டி. அவங்க இப்போ இன்றைக்கி என்டிஏவை பார்த்து ஸ்டாலின் பயப்படலைங்க, விஜய் பார்த்து தான் பயப்படுறாங்க. அப்படிலாம் இல்லை சார், அவருக்கு தெரியும் அவர் ஏடிஎம் கூட தான் போட்டி போடுறாரு. இட்ஸ் எ சாபட்டாஜர் சார். இவன் வந்து டிஸ்ரப்டர் தான் மோர் டேஞ்சரஸ் காம்படேட்டரை விட. ஏடிஎம்கே தானே டேஞ்சர், ஸ்டாலின் இல்லையே. அவங்க ஏன் இப்போ வந்து விஜய் பார்த்து பயப்படுறாங்க? வை தேர் அஃப்ரேட்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த கன்வென்ஷன்? தேர் பிஹேவியர் இஸ் வெரி மச் ஆப்வியஸ் கேப்ரியல். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் சில விஷயங்களை வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வெளியில் வரும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு நான் என்டைட்டி அவர் வந்து 2 வருஷம் கூட ஆகலை. சரி, விஜய்க்கான கிரெடிட்டை வந்து நம்ம கொடுக்க மறுக்கிறோன்னா ஐ திங்க் வி ஆர் டூயிங் இட் அவர் ஓன் ரிஸ்க் தான் நான் சொல்கிறேன். வெதர் வி லைக் இட் ஆர் நாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஹியர். நான் வந்து ஆக்சுவலாக விஜய்க்கான போடலாம் போடாமல் போகலாம். பட் இந்த நிமிஷம் நாளைக்கு எலெக்ஷனு பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் தி சென்டர் ஃபோக்கஸ்ன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் இப்போ விஜய்க்கான கிரெடிட் டெஃபினட்டாக கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் பிக்கெஸ்ட் ஸ்டார்னு அவர் தான். ஆமாம், என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டியும் ஒரு ஓட்ஸ் வாங்குவாருன்னு நான் பார்க்குறேன். அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. பட் நான் வந்து டிஎம்கே விஜயோட இந்த அரசியல் வருகையை ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் உள்ளே வரதால ஏடிஎம்கேவோட அந்த இடத்த விஜய் ஆக்குபை பண்ணுறாரு.
அது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லது. விஜய் இல்லாமல் இருந்திருந்தானா டஃப் ஃபைட் இருந்திருக்கும். டிஎம்கேக்கு இவ்வளோ ஸ்மூத்தாக இருந்திருக்காரு. ஏடிஎம்கே இன்னும் டாமினண்டான பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் விஜய் உடச்சிட்டார். விஜய் இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்டராக இருக்கார், அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்காரு. அது ஏடிஎம்கே தான் சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது. அவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை மட்டும்தான் உடைக்கிறாருன்னு சொல்லிட முடியாது. கோர் டிஎம்கே ஓட்டும் வந்து இன்றைக்கி உடஞ்சிக்கிட்டு இருக்குது. தே ஆர் ரேட்டில்டு. ஏன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த பர்சன்டேஜ், ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஃபார் திஸ் பார்ட்டி அண்ட் தட் பார்ட்டின்றதே வந்து நவ் அண்டர் சீரியஸ் த்ரெட். ஏன்னா விமன் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி போலரைஸ்டாக இருக்குது. நியூ கம்மர் விஜய்க்கு வந்து போடக்கூடிய வாக்குகள் வந்து கோர் டிஎம்கேலேருந்தே வந்து ஷிஃப்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் கேப்ரியல், நாளைக்கு அதாவது நாளைக்கு எலெக்ஷன்ஸு 23rd, நாளைக்கு மார்னிங் 7 to 5. நாளைக்கு how the crowd behaves in polling booths, flocking of crowd on booths இருக்கு இல்லையா, அதை வச்சு ஓரளவு we can gauge ன்னு தோணுது மேபி. ப்ளஸ் எக்ஸிட் போல்ஸ் ஆன் 29th. ஏன்னா எஸ்ஐஆரில் நிறைய டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணியிருக்காங்க. அதை புரிய கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். இல்லை நாளைக்கு பூத் பிஹேவியர் இருக்கு இல்லையா. இப்போ காலையில் விஜய் படம் 4 மணிக்கு பார்க்குற மாதிரி இஃப் தேர் ஆர் மேசிவ் க்ரௌட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போலிங் பூத்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அன்யூஷுவல். யூஸ்வலாக 7 மணிக்கு பூத்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா மெல்லமாக பிக்கப் ஆகும், 10-12 மணி வரைக்கும் போவோம், அப்புறம் வெயிலுக்கு கொஞ்சம் இறங்கும், அப்புறம் மறுபடியும் 2 மணிக்கு மேலே போவாங்க. திஸ் த யூஷுவல் பிஹேவியர் இன் எவ்ரி எலெக்ஷன். பட் இந்த தடவை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் வந்து இப்போ காலையில் விஜய் படத்துக்கு போய் உட்காருவாங்கல்ல 4 மணிக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னால் அதெல்லாம் நடக்காது சார். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, விஜய் வந்தார்னா காலைல 7 மணிக்கே போய் வெயிட் பண்ணுறாங்க, 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க மத்தியானம் வரைக்கும். ஆனால் விஜயோட வேட்பாளர்கள் வெளியே போய் கேம்பெயின் பண்ணும்போது கூட ஆட்கள் போக மாட்டேங்கிறாங்க, இந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் விஜய்க்கு மட்டும்தான் அந்த செல்வாக்கு மவுசு தவிர இல்லை. அதுதான் இது அப்படி எக்ஸ்ட்ரீமாக டிஸ்கவுண்ட் பண்ணிடாதீங்கன்ற நான். நாளைக்கு த்ரூ அவுட் த ஸ்டேட் ஆர் அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பூத்ஸில் வந்து உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த ஸ்டேட் இன் சிட்டிஸ் மெயின்லி உங்களுக்கு பிஹேவியர் ஆஃப் தி ஓட்டர்ஸ் 7 to 5 அதை வச்சு காலையிலேயே கூட்டம் வருதா அல்லது வரக்கூடிய க்ரௌடு வந்து அன்யூஷுவல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் விமன் க்ரௌடு இருக்குதா, இதெல்லாம் வச்சு ஓரளவு வி கேன் சம்ஹவ் கேஜ்னு எனக்கு தோணுது. எனவே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும். நாளைக்கு க்ரௌட் பிஹேவியர், தட் இஸ் ஓட்டர்ஸ் பிஹேவியர், க்ரௌடுன்னு சொல்லக்கூடாது, ஓட்டர்ஸ் பிஹேவியரை வச்சோம், ஹவு தே ஆர் ஃப்ளாக்கிங் த பூத்ஸ் அதை வச்சோம், ப்ளஸ் 29th செகண்ட் ஃபேஸ் வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சோடனே எக்ஸிட் போல்ஸ் 6 o'clock வர ஆரம்பிச்சிடும். அது ரெண்டையும் வச்சு நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் தோணுது. சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ 2 தரப்புமே நல்லா பணத்தை இறக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதிமுக தரப்பும் சரி, திமுக தரப்பும் சரி, நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கணும், அப்போ தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிமுகவும் இப்போ டஃப்பாக தான் ஃபைட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது. மற்றவங்களால் இறைக்கவும் முடியல. எப்போ இறைப்பாங்க அப்படியே இருந்தாங்கன்னா ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தால் தான் இறைக்க முடியும். இப்போ சீமான் கட்சியிலையோ விஜய் கட்சியிலையோ கூட வந்து பணம் இருக்கவங்க கூட வந்து இறைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். இவங்க 2 பேருக்கு தான் வந்து இன்றைக்கி அது இருக்குது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஷுட் ஹேங் இட்ஸ் ஹெட் இன் ஷேம். அதாவது இவ்வளோ தூரம் வந்து மணி ஃப்ளோ வந்து அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் ஒரு கான்ஸ்டுவன்சியில் ரூலிங் பார்ட்டியோட கேண்டிடேட்டோட பிஏ வீட்டிலேருந்து 9 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. வாட் இஸ் திஸ்? இது எப்படி இது வந்து உங்களுக்கு தென் ஏதாவது மணி பவர் தான் இந்தியன் எலெக்ஷன்ஸில் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. எஸ்பெஷலி அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து அட்லீஸ்ட் 6 ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ஒரு 5-6 ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன்ஸை வந்து ராஜஸ்தான், இந்த ஸ்டேட்ஸில் வந்து பணம் தான் இஸ் பிளேயிங் எவ்ரி திங், இஸ் ஹவோக். ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியில் ஒரு கேண்டிடேட்டோட சிட்டிங் எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட்டோட பிஏவோட வீட்டிலேருந்து 9 கோடி ரூபாய் எடுக்கிறான். அது உள்ளே தான் இப்போ இன்சைடர் ஜாபாக தான் இருக்கும், போட்டு கொடுத்துருப்பான், அவன் தான் போட்டு கொடுத்துருப்பான் ஸ்பெசிஃபிக்காக. அப்போ எடுக்கிறாங்கன்னா இது என்னது? இது உங்களுக்கு வந்து இது இப்படி இது என்ன எலெக்ஷனாக? இது இந்த கருமத்துக்கு எதுக்கு எலெக்ஷன்? ஏன்னா பாஸ்ட்டு ஒரு 96 hours ஆஃப் 4 days எஸ்பெஷலி நேற்றுலேருந்து வரது செய்திகள் வந்து
2016 மாதிரி ஜெயலலிதா கடைசியாக என்ன ஜெயிச்ச எலெக்ஷன் மாதிரி அட்ரோஷியஸ் மணி ஃப்ளோ வந்து ரெண்டு பேருமே வந்து போட்டுக்கிட்டு தே ஆர் டம்பிங் ஸ்பிளாஷிங் மணி லைக் எனிதிங். ஒரு அதாவது டீப் இன்சைடு வில்லேஜஸ் வரைக்கும் போயிருக்குது. அண்டு எதுவுமே கண்டுக்கல எலெக்ஷன் கமிஷன். இந்த பறக்கும் படை, ஊர்ந்து போகிற படை, நடக்கும் படை எல்லாம் வேடி பார்க்குறான். இப்போ ஸ்பாட்லேயே இல்லை அவன். அதாவது வந்து ரொம்ப நாசியேட்டிங் டு த கோர். எங்கே போய் முடியும்னு தெரியல. பிகாஸ் திஸ் கேனாட் கோ ஆன் ஃபார் எவர். இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது, எந்த நம்பிக்கையில் இதை செலவு பண்ணுறான்? அண்ட் ஒய் ரெண்டு பேரும் கொடுக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துருக்குது, நீயும் கொடு நானும் கொடு, தடுக்க மாட்டேன்னு. அதான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் என்ஷூர்ட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் மணி டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. 9 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவோட பிஏ வீட்டிலேருந்து கேண்டிடேட் வீட்டில் எடுக்கிறான்னா இது மாட்டினது. அப்போ அவன் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். ஆனால் அது இப்போ எலெக்ஷன் கமிஷனோட வேலை அது இல்லைல்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்கி கொடுத்துட்டான். லெவல் கோபால்சாமி சொன்னார், 2 பேரும் கொடுக்காம ஸ்டாப் பண்ணாங்க வேலை. நான் வந்துங்க அவன் 2011 எஸ்ஒய் குரேஷி சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சிஇசிஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் டிஎன் சேஷனுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு வந்த ஒன் ஆஃப் டிஎன் சேஷனுக்கு பிந்தின பீரியடில் த பெஸ்ட்டு நம்பர் 1 எஸ்ஒய் குரேஷி. அவர் பீரியடில் தான் 2011 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லாம் நடந்தது. அப்போ பெரிய அளவில் பண பட்டுவாடா நடந்தது. அப்போ வந்து பிரச்சனை பெருசாக இருந்தது. ஏன்னா வந்து அவர் சொன்னார், தேர் ஆர் அட்லீஸ்ட் 11 ways 10 to 11 ways in which அவங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, போலீஸ் ஜீப்பில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ காலையில் வந்து மில்க்மேன் மூலமாக போடுறாங்க, பேப்பர் காரா மூலமாக போடுறாங்க, கிராசரி ஸ்டோர்ஸ் மூலமாக எல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து as far as எலெக்ஷன் கமிஷன் இஸ் கன்சர்ன் நார்த்தில் வந்து மணி பவர், மசில் பவர் அண்டு இது ஆர்ம்டு கேங்ஸ் வந்து இந்தியன் எலெக்ஷன் ப்ராசஸை சேலஞ்ச் பண்ணாங்க, which we have suppressed it. The might of the Indian state has crushed the armed rebellion to the electoral process in India. Through guns and bullets, you cannot challenge the EC. The EC has the full capacity to conduct elections. நாடு முழுவதும் எந்த ஒரு இடத்துலையுமே, மலை உச்சியில் இருந்தாலும், குக்கிராமத்தில் இருந்தாலும், வயல்வெளியில் இருந்தாலும், ஒரு நடுப்புற ஆற்றுக்கு நடுப்புற இருந்தால் கூட வந்து எங்கே இருந்தாலும் எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்துகிற பவர், இந்த மைட் ஆஃப் த பவர் வந்து இந்தியன் ஸ்டேட்டுக்கு இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. விச் வி ஹவ் ஒன். ஒரு காலத்தில் வந்து எக்கச்சக்கமாக பாம் அட்டாக்ஸ், பூத் கேப்சரிங் நடக்கும். அவர் சொன்னார், பூத் கேப்சரிங், ஒரு பூத் கேப்சரிங் கூட இல்லாத, ஒரு புல்லட் ஷாட் கூட ஃபயர் பண்ணாத ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராப்ளம் நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. அதை விட மோசமாக இருக்குது. நார்த்தில் நாங்கள் கன் கல்ச்சருக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விச் இஸ் ஃபைட்டிங் தி மணி பவர். பீப்புள் themselves are very yielded. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில், இதில் யூபியில், பீகார்லலாம் வந்து 80s and 90s how many பூத் கேப்சரிங் நடந்திருக்கும், எவ்வளோ எலெக்ஷன்ஸ் வேறு கவுண்டர் மேண்டடு, how many people were killed, how many security forces were killed. அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே கிடையாது. த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த wherewithal டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் half a dozen states, எஸ்பெஷலி தமிழ்நாடு, அந்த த ரோல் பிளேடு பை தி மணி, அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னாரு எஸ்ஒய் குரேஷி. அவர் சொல்லி 15 வருஷம் ஆகுது. திஸ் இயர் செட் இட் இன் 2011 எலெக்ஷன்ஸ். அப்பயும் டிஎம்கே கவர்மெண்ட், இப்பயும் டிஎம்கே கவர்மெண்ட். அப்போ வந்து பயங்கரமாக இருந்தது. ஆம்புலன்ஸ் கிட்ட தாம்பரத்தில் ஒரு ஆம்புலன்ஸை கேப்சர் பண்ணி பிடிக்கும்போது ஆம்புலன்ஸ்குள்ளேருந்து கட்டுக்கட்டாக 2 கோடியோ என்னமோ எடுத்துகிட்டு ஓடினாங்க, விட்டுட்டு ஓடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மணி பவர் இஸ் பிளேயிங் ஹெவோக். இது அவர் சொன்னது 2011 எஸ்ஒய் குரேஷி. இன்றைக்கி 15 வருஷம் ஆகுது. அது சொன்ன பிறகு நடக்கிற 3வது எலெக்ஷன், 4வது எலெக்ஷன் இது. நத்திங் ஹஸ் சேஞ்ச்டு. ஆனால் பாருங்கள், அப்போ வந்து அவ்வளோ பெரிய கூப்பாடு இருந்தது. மீடியா வந்து மணி பயங்கரமாக யோசிச்சு பாருங்கள். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மீடியா 2011 வந்து பண்ணும்போது அவ்வளோ பணத்தை செலவு பண்ணாங்க, அப்படி இது பண்ணாங்க. 2016 ஜெயலலிதா பீரியடில் வந்து மணி ஹஸ் பிளேடு ஹெவோக். 2011 விட 2016 ஜெயலலிதா பீரியடில் தான் பணம் பயங்கரமாக விளையாடிச்சு. கண்டெய்னர் கதெல்லாம் பிடிச்சானுங்க. இன்றைக்கி எந்த ஒரு மீடியாவாவது எழுதுறானா? 4 நாளாக இந்த அட்டூழியை நடந்துகிட்ருக்கு. 2016 ஜெயலலிதாவோட கடைசி எலெக்ஷன் அப்போ பணம் வரலாறு காணாத விதமாக விளையாடிச்சு. அன்னைக்கு அதை பற்றி பேசின மீடியா இன்றைக்கி எவனா ஒருத்தன் வாய் திறந்தானா? அப்போ அந்த ரோலே சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் பிகம் அ நியூ நார்ம். இந்த 4 நாளாக நடக்கிற மணி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி எக்ஸப்ட் தினமலர்
எவனுமே எழுதலை. ஓரளவு தினமலர் எழுதியிருக்கான். அண்ட் டெலிவிஷன் சேனல்ஸ் 0. அப்போ இதுதான் இந்த எலெக்ஷனோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். இது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காது அது டிபேட்டபிள். அதை நான் மறுக்கலை. நான் இது பாதிக்கலாம் பாதிக்காமலும் போகலாம். பணம் கொத்து கொத்தாக கொடுத்துட்டு போகிறானுங்க. அதுலேயும் மெட்டிகுலஸாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இந்த வீடு இத்தனை ஓட்டு, இது நமக்கு வரும் அல்லது வராது, வரது வீட்டு ஓட்டுக்கு இவ்வளோ, வராத வீட்டுக்கு இவ்வளோ, ஒரே ஸ்ட்ரீட்டில் இத்தனை வீட்டுக்கு கொடுக்கணும், இத்தனை வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கட்சிக்காரங்களை விஐபி கான்ஸ்டுவன்சிஸில் கட்சிக்காரன் கொடுக்கறதில்ல, அதுக்கு தனி ஆளுங்க இருக்காங்க. அது ஸ்பெஷலி ட்ரைன்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் மாதிரி அவங்கெல்லாம். ஸோ இது ஒரு மெட்டிகுலஸாக எஸ்ஒய் குரேஷி சொன்னதுலேருந்து நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா திஸ் வாஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அவர் சொன்ன அவரோட 2011 2011 ஓரளவு கட்டுப்படுத்தினாங்க அவங்க. பட் 2016 ஜெயலலிதா கவர்மெண்ட் செகண்ட் டைம் when she won ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. இட் வாஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். அப்போ தான் இந்த கண்டெய்னரை பிடிச்சது. இது என்ன நாடா சுடுகாடு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 5 வருஷமாக ஆட்சி நடந்திருக்கு, திமுக ஆட்சி நடந்திருக்கு. உங்களை பொறுத்தளவில் எதிர்கட்சிகளில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஒன்று அதிமுக, இன்னொருத்தங்க பிஜேபி, அப்புறம் என்டிகே, டிவிகே எல்லாம் எதிர்கட்சிகளாக இருக்காங்க. யார் நல்லா எதிர்கட்சி ரோல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா யார் நினைக்கிறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி 3 பேருமே இல்லை. இதில் திமுகவோட தோழமை கட்சிகளும் எதிர்கட்சியாக கடந்த காலங்களில் இருந்திருக்கணும். அவங்க பார்ட் ஆஃப் த சிஸ்டமாக, பார்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டியாக மாறிட்டாங்க. அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. எதிர்கட்சி கேட்டகரிக்குள்ளே யார் வருவா? 3 பேர் தான் வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி வருவார், சீமான் வருவார், விஜய் வருவார். விஜய் 2 வருஷமாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி தான் அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்கணும், வச்சு மிசரபிளி ஃபெயில்டு. அப்போ சீமான் சிலதெல்லாம் ஓகே கன்வின்சிங்காக தான் இருக்குது. பட் அன்வான்ட் இஷ்யூஸை தொட்டதால் அவரோட வீரியம் குறைஞ்சது நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பெரியார் மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுத்துக்கூடாது. அதை விட முக்கியமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை எடுக்கும்போது போலரைஸ் ஆகுது. ஹிந்துத்வா குரூப்ஸ் அவரை பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ அவரோட எல்லா நியாயங்களுமே அங்கே அடிபட்டு போகுது. ஸோ ஈ மேட் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இவங்க 2 பேருமே மார்ஜினல் பிளேயர்ஸாக பார்க்குறேன், விஜயும் சீமானையும். ஐ வில் 100% பிளேம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு, கருணாநிதி டெத்துக்கு பிறகு 2017 21 வரைக்கும், எஸ்பெஷலி 2018 to 21, கருணாநிதி செத்த பிறகு அதுக்கு பிறகு 3 வருஷம் ஸ்டாலின் வாஸ் ஃபங்க்ஷனிங் as an excellent opposition leader. He's an excellent opposition leader. Government was weak, but opposition was strong. அதுதான் ஒரு டெமோக்ரஸிக்கு வேணும். ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு, தமிழ்நாட்டோட தரித்திரம், தமிழ்நாட்டோட தலையெழுத்து எதிர்கட்சியே இல்லை. மோர் அண்ட் மோர் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஒரு நல்ல வலிமையான எதிர்கட்சி தலைவர் இருந்தார். ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரே இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஸ்டாலினுக்கு இது அதிர்ஷ்டம், லக்கு. பட் தமிழ்நாட்டுக்கு இது ஆபத்து. லேக் ஆஃப் ப்ராப்பர் அப்போசிஷன், a robust opposition is a death knell for democracy, or maybe அது பெரிய வார்த்தை death knell என்றது, a serious handicap for democracy. எவ்வளோ இஷ்யூஸுங்க, எத்தனை பிரச்சனைக்கா பஞ்சம். லட்டு மாதிரி எடுத்து கொடுத்தா கூட தொடவே இல்லையா அவரால்? இமேஜினேஷன் இல்லை. அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடராக தானே இன்னமும் இருக்கார். நான் ஒரு ஸ்டேட்டோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், ப்ரெசன்ட் டே அப்போசிஷன் லீடர். Opposition leader is almost like a shadow chief minister. You should hold us rulers accountable. அதிகாரத்தில் இருப்பவங்கள, ஆளும் கட்சிகளை கேள்வி கேட்கணும், நாளும் பொழுதும் கேட்கணும், குற்றவாளி கூண்டில் ஏற்றணும். அதுதானே கலைஞர் செஞ்சார், அதானே ஸ்டாலின் ஓரளவு செஞ்சார். இவர் என்ன பண்ணார்? இவர் ஒன்றுமே இல்லையாங்க. எத்தனை பிரச்சனை. கிட்னி பிரச்சனை, கிட்னி ராக்கெட் நாமக்கல்ல நடக்குதுன்னா அது பேன் தமிழ்நாடு பிரச்சனை. இவர் அதை நாமக்கல்ல போய் தான் பேசுவார், அதிகபட்சம் திருச்சியில் பேசுவார். இதையே இவர் பீரியடில் நடந்ததுன்னா அது தமிழ்நாடு பூரா கதிகலங்க வச்சுருப்பார் ஸ்டாலின். எனக்கு என்னமோ மீடியா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இபிஎஸ்க்கு மேபி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப கடுமையாக அவர் செங்கோட்டையனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ பொதுவாக எலெக்ஷன் சண்டை போடுறாரு. இப்போ எலெக்ஷன் டைம் ஒரு 4 நாள் இருக்குன்னா மக்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கும் நேரம் கம்மியாக இருக்கும். அந்த இருக்கிற நேரத்தை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் சண்டை, அதிமுகவுக்கும் திமுக தான் சண்டைன்ற அந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும். விஜய் பண்றாரு அது. ஆமா, விஜய் பண்றது, எடப்பாடி பண்ணல. விஜய் எஃபெக்டிவா பண்ணல. உதயநிதி பேரை விஜய் சொல்லல, ஸ்டாலினை தவிர வேற யார் பேரையும் அவர் சொல்லல. ரைட். ஸோ இவர் என்ன பண்றாரு?
டிவிகேன்றது ஒரு புது கட்சி, சின்ன கட்சி. அந்த கட்சியில இருக்கக்கூடிய செகண்டரி லீடரோட சண்டை போட்டுருக்காரு. அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது மேபி அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாயார பேரை சொல்லக்கூடாதுங்க, யூஸ் ஆயிரும். ஆமாங்க, கலைஞரும் ஜெயலலிதாவும் 30 வருஷம் எதிரிகளா இருந்தப்ப ஜெயலலிதாவை தவிர யார் பேரையும் கலைஞர் சொன்னதே கிடையாது. ரேர் அக்கேஷன். ஜெயலலிதா கலைஞரை தவிர ரொம்ப 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 ரேர் அக்கேஷன் தான். ஸ்டாலின் நமக்கு நாம ஊர் பயணம் போகும்பொழுது, பாத யாத்திரை போகும்போது பட்டத்து இளவரசர் புறப்பட்டு விட்டார் அப்படிதான் அவங்க எழுதுனாங்க. இளவரசர் போகிறார்னு ஸ்டாலின்ற பெயரை கூட அந்த அம்மா சொல்லலை. தட் இஸ் அவர் பாலிடிக்ஸ். ஏன்னா பெரிய தலைவர்கள் அவங்க யாரையாவது பெயரை சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட அந்த புகழ் வெளிச்சம் யார் பெயர் அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கிரெடிட்டை பெரிய தலைவர்கள் கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் வாயால் ஒருத்தர் பேர் வந்துடுச்சுன்னா ரைட்லி ஆர் ராங்லி அவங்களுக்கு கலைஞரோட புகழ் வெளிச்சத்தில் ஒரு 50% கிடச்சிடும். அதை செய்ய மாட்டாங்க அவங்க. இவர் யாரோட சண்டை போடுறாரு? உதயநிதியோட சண்டை போடுறாரு. நீங்க சிஎம்மாக முயற்சி பண்றீங்கன்னா சிஎம் தான் எக்ஸாக்ட். நீங்க ஸ்டாலினை தவிர யார் பேரையுமே சொல்லக்கூடாதுங்க. நான் தாங்க சொல்றேன், அந்த விஷயத்துல வந்து நீங்க என்னதான் வந்து இம்மெச்சூர்டு, அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, நேற்றைக்கு பெய்த மழையில் முளைத்த காளான்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் விஜய் கிட்ட இருக்க அந்த தெளிவு எடப்பாடி கிட்ட இல்லையா? விஜய் ஸ்டாலினை தவிர வேற யார் பேரையுமே சொல்லலை. எனக்கு எதிரி ஸ்டாலின் தான். ஃபிக்ஸ் பண்ணணுங்க பாலிடிக்ஸ்ல. அப்படி அதிமுக பத்தி பேசினா ரொம்ப இலக்காரமா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. ஆமா, சீரியஸான ஒரு எதிரியா பேசல. ஆமா, நீங்க முதல்ல பேரை சொல்லக்கூடாதுங்க. உதயநிதி உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா நீங்க பதில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கட்சியில உங்களுக்கு 3 படி கீழே இருக்கான்ல அவன் பதில் சொல்லணும். நீங்க பெயரே சொல்லக்கூடாது. நீங்க உதயநிதியோட சண்டை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல அதை பார்க்குற தேவையாங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுற பேச்சாங்க இதெல்லாம். அவங்க இதை ரசிப்பாங்கல்ல. அப்புறம் சொன்ன மாதிரி வந்து செங்கோட்டையன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க. அப்போ தான் வகித்த பதவி, இன்றைக்கு தான் இருக்கக்கூடிய உயரம், இது எதை பற்றின புரிதலுமே அவருக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான பேட்டி ரொம்ப நன்றி.